guys, எனக்கு டே 66 கம்ப்ளீட்டட். எனக்கு 3 டேஸ் பண்ண எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சிஎம்ஏ சொல்ல ஒரு 10 பேஜ் கிட்ட படிச்சிருப்பேன். செகண்ட் வந்து ரிசல்ட் வருவேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் பேஜ் படித்தேன். தேர்ட் வந்து கோர்ஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ பார்த்துருந்தேன். போத்துக்கு முன்னாடி குட்டி அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அனஸ்தீசியா வந்து பார்த்தீங்கன்னா 1946 தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? இது யாரெல்லாம் வந்து லக் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு லக்கு சுத்தமாக இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேங்க. 1946 அதான் அதுக்கு பின்னாடி இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள். அனஸ்தீசியா இல்லாத காலத்தில் டெலிவரி யோசிச்சு பாருங்களேன். அதாவது அம்மாக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள். வலி வேதனையோட அனஸ்தீசியா இல்லாமல் கான்ஷியஸோடு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுப்பாங்க. ஐ மீன் லெஸ் தென் 1% சிசேரியன் டெலிவரி நடக்குது. ஓகேங்களா? அதாவது அப்போதைக்கு இப்போ வந்து 20% கிட்டே இருக்குது. பட் அப்போதைக்கு லெஸ் தென் 1% தான். இருந்தாலுமே அவங்க கான்ஷியஸோடு அவங்க வயிற்றை கிழிச்சு ரத்தம் கொட்ட அந்த குழந்தைய எடுப்பாங்க. சரிங்களா? அவ்வளோ வலி வேதனை. கண்டிப்பாக அந்த அம்மா பிழைக்க மாட்டாங்க. அவங்க இறந்துருவாங்க. அந்த குழந்தை மட்டும்தான் பிழைக்கும். ஸோ அவ்வளோ வலி வேதனையும் வந்து பார்த்திங்கன்னா அனுபவித்து அந்த அம்மா கடைசியில் இறந்தும் போயிடுவாங்க. அந்த வயிற்றுல அந்த குழந்தைய வச்சுக்க முடியாது. வயிற்றில் வச்சு அந்த குழந்தை இறந்து அழுகி போய் அந்த அம்மாவும் செத்துருவாங்க ஒரு 2-3 வாரத்தில். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ லக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட மாடர்ன் டெக், மாடர்ன் மெடிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வி ஆர் மோர் லக்கி தென் அவர் ஏன்ஷியன்ட் பீப்புள். ஸோ இதே மாதிரி என்டர்பிரனர் ஜர்னியை ஃபாலோ பண்ணிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. ஸ்டே டியூன்ட் கைஸ்.